எல்லாருக்கும் வணக்கங்க. திருவாதிரை களி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு 2ம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதை வடசட்டியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். வறுத்ததை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணுங்க. 1/2 கப் அரிசியும் பருப்புக்கும் 6 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 6 கப் தண்ணியை கொதிக்க வச்சு 1/2 கப் அளவு வெல்லம், இனிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க 2 கப் வெல்லம் கூட சேர்த்திக்கலாங்க. அதை ஆட் பண்ணி நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணுங்க. அதை கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதை நல்லா அது கூட கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலக்கிட்டு இதை ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. திருப்பி நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து இந்த களியில் கொட்டி கிளறுனா சூப்பரான திருவாதிரை களி ரெசிபி ரெடிங்க. திருவாதிரை நோம்பிக்கு இந்த களி செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைங்க. ரொம்பவே விசேஷமான ஒன்று.